வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவில் பலியான உயிர்கள், பலர் படுகாயம். ஹவுதிகளை முதல் முறையாக தொடர்பு கொண்ட சீனா. அமெரிக்காவின் இஸ்ரேல் போரில் 350 அரசு ஊழியர்கள் உயிரிழப்பு, ஈரான் அரசு தெரிவிப்பு. கருங்கடலில் தாக்குதல் அதிகரிப்பு, உக்ரைன் அருகே சிக்கி தவிக்கும் 13 இந்திய மாலுமிகள். ஈரான் மீது அமெரிக்கா சவுதி வான்வழி தாக்குதல், மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். குவைத் கோரிக்கையை நிராகரித்த பாகிஸ்தான். சவுதி ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திய கவுதிகள். சீனாவின் ஆயுதங்கள் ஈரான் போர் முனையில், அலரும் அமெரிக்கா. தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்யாவின் எல்லைப் பகுதியான பெல்கரோடில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 19 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை மாஸ்கோவில் உள்ள ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. எல்லைக்கு அருகிலுள்ள கிராமம் ஒன்றில் உள்ள வணிக நிறுவனம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 2 கொல்லப்பட்டுள்ளதுடன் பெல்கரோட் நகருக்கு வெளியே உள்ள பிரிதொரு நகரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள ஜெபிகினோ நகரில் பேருந்து ஒன்று தாக்குதலுக்குள்ளானதில் காயமடைந்த 19 பேரில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளில் பேருந்துகளை குறிவைத்து உக்ரைன் திட்டமிட்ட தாக்குதலை நடத்தி வருவதாகவும் மாஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா யக்ராவோவா, போர்முனையில் அதிகரித்து வரும் தோல்விகளுக்கு பழிவாங்கும் வகையில் சாதாரண மக்கள் பயணிக்கும் பொது போக்குவரத்து மீது உக்ரைன் வெறித்தனமாக தாக்குதலை நடத்தி வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். தெற்கு செங்கடல் வழியாக தங்கள் எண்ணெய் கப்பல்கள் எவ்வித தாக்குதலுமின்றி பாதுகாப்பாக செல்வதற்காக சீனா, ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி அரேபியா துறைமுகங்களுக்கான போக்குவரத்தை தடுப்பதாக கடந்த 20ஆம் தேதி கவுதி அமைப்பினர் அறிவித்ததைத் தொடர்ந்து தங்கள் எண்ணெய் கப்பல்கள் எவ்வித தாக்குதலுமின்றி பாதுகாப்பாக செல்வதற்காக சீனா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது சீனா தனது எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பான பயண பாதையை உறுதி செய்யுமாறு கவுதிகளிடம் நேரடியாக கோரியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் செங்கடலின் தெற்கு முனையில் ஏமனின் கிழக்கு கரையை ஒட்டியுள்ள பாப் அல் மண்டேப் நீர்வழிப்பாதை வழியாக பயணிப்பது குறித்தும் கவுதிகளை நேரடியாக தொடர்பு கொண்ட முதல் நாடு சீனா என கூறப்படுகிறது. வளைகுடாவிலிருந்து வெளியேறும் வழியிலுள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதனால் ஏற்பட்ட விநியோக பற்றாக்குறையை நிரப்பும் வகையில் சவுதி அரேபியாவின் செங்கடல் முனையங்களிலிருந்தும் குறிப்பாக ஜான்பூர் துறைமுகத்திலிருந்தும் எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ந்து பெற செய்ய சீனா முயன்று வருகிறது. இருப்பினும் இதுகுறித்து சீன போக்குவரத்து அமைச்சு, கவுதிகளின் ஊடக அலுவலகம் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சு ஆகியவை இதுவரை இந்த தகவல்களையும் வெளியிடவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் தொடங்கிய கடந்த 5 மாதங்களில் தாக்குதலுக்கு இலக்காகி 350க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பங்களை சந்தித்து பேசிய அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் அத்தியாவசிய சேவைகளுக்காக பணியாற்றிய போதே இவர்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஹார்மோஸ் கான் பகுதியில் தொலைத்தொடர்பு சேவைகளை பராமரிப்பதற்காக கோபுரங்களில் பணியாற்றிய பொறியியலாளர்கள், மின் விநியோகத்தை சீராக வைக்க உயிரை தியாகம் செய்த மின்சாரத்துறை ஊழியர்கள் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் இந்த தாக்குதலில் பலியாகியுள்ளனர். அவர்களின் இந்த தியாகத்துக்கும் சேவைக்கும் நாடு என்று கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர் தனது அஞ்சலி செய்தியை உருக்கமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைந்த நிலையில் கருங்கடல் பகுதியில் தொடர்ந்தும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. கருங்கடல் வழியாக செல்லக்கூடிய வணிக கப்பல்களும் தாக்குதலுக்குள்ளாகின்றன. இந்நிலையில் பலாவ் நாட்டு கொடியுடன் இயங்கும் MP அமீர் 1 என்ற சரக்கு கப்பல் உக்ரைனின் கருங்கடல் துறைமுகமான ஜெர்னோமோர்ஸ்க் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 13 இந்தியர்கள் உட்பட மொத்தமாக 15 பேர் பணியாற்றி வருகின்றனர். துறைமுகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்தும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடைபெறுவதனால் கப்பலை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மாலுமிகள் சங்கம் வெளியிட்டுள்ள வீடியோவில் கப்பலை சுற்றியுள்ள பகுதியில் புகை மண்டலங்கள் எழுவதும் தாக்குதலின் சத்தம் கேட்பதும் பதிவாகியுள்ளது.
இதனால் கப்பலில் உள்ள இந்தியர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து இந்திய மாலுமிகள் சங்கம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையினர் உடனடியாக தலையிட்டு உக்ரைன் அதிகாரிகளுடன் இணைந்து 13 இந்திய மாலுமிகளையும் பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதற்கு முன்பும் உக்ரைனின் ஒடேசா துறைமுகம் அருகே நடந்த தாக்குதலில் இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நிலையில் தற்போது மேலும் 13 இந்தியர்கள் போர் பகுதியில் சிக்கியிருப்பது புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை 30க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் அடர்ந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. குவைத்துடன் சவுதி அரேபியா பாணியிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அங்கு பாகிஸ்தான் இராணுவத்தின் நிலைநிறுத்தும் யோசனைக்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான பாதுகாப்பு சூழலை தொடர்ந்து தனது தேசிய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் குவைத் பாகிஸ்தானுடன் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ள விருப்பம் தெரிவித்திருந்தது. இதன் கீழ் சவுதி அரேபியாவின் பாகிஸ்தான் ராணுவம் பணியாற்றி வருவதும் போன்று குவைத்திலும் ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள், போர் விமானங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ட்ரோன்களை நிலைநிறுத்துமாறு குவைத் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஏமனின் சதா பகுதியில் சவுதி ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஏமனின் சதா வான்வெளியில் உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த சவுதி உளவு ஆளில்லா விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக கவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் இறையாண்மை எங்கள் குழு தொடர்ந்தும் பாதுகாக்கும், மேலும் எந்தவொரு மீறலுக்கும் பதிலடி கொடுப்பது எங்கள் சட்டப்பூர்வ உரிமை என்று அவர் உறுதியளித்துள்ளார். சீனாவின் ஆயுதங்கள் ஈரான் போர் முனையில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் ஈரான் தனது பாதுகாப்பை மீண்டும் கட்டமைத்து வரும் நிலையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட தோளில் வைத்து ஏவக்கூடிய 400 வரையிலான வான் பாதுகாப்பு ஏவுகணை ஏவுதளங்களின் முதல் தொகுதியை சில வாரங்களில் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்த ஒப்பந்தம் குறித்து அறிந்த 3 வட்டாரங்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன. 60 தொடக்கம் $70 மில்லியன் மதிப்புள்ள இந்த கொள்முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் வெடித்ததிலிருந்து தனது குறுகிய தூர வான் பாதுகாப்பை வலுப்படுத்த தெஹ்ரான் மேற்கொண்ட மிகப்பெரிய முயற்சிகளில் ஒன்றாகும். இந்த போர் இராணுவ தளங்கள் மற்றும் மூலோபாய உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் ஈரானின் திறனில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்தியது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட QW-12 மற்றும் FN-16 ஏவுகணைகள் உட்பட 300 முதல் 400 வரையிலான மனிதனால் எடுத்து செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.